ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ வந்து ஸ்வெட்டர்லாம் போட்டு வேறு ஊரில் இருக்கேன். ஷூட்டிங்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டுக்காக ஏற்காடு வந்திருக்கேன். ஏற்காடு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தேன். 2.5 வருஷம் ஆயிடுச்சு வந்து. அதுக்கப்புறம் இப்போ வரேன். நான் ஷூட்டுக்காக வருவேன் நான் நினச்சே பார்க்கல. இப்போ வந்து ஃபுல்லாக சாரிலாம் போட்டுக்கிட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிட்டு இப்போ டைம் என்ன 10:40 ஆகுது. நாங்கள் ஷூட் ஸ்டார்ட் பண்ணது 7:30 8 o'clock காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் சென்னைன்ற மாதிரி ஏற்காடு வந்ததே காலையில் 5:30. உடனே அப்படியே ரெடி ஆகிட்டு ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 2 நாள் இங்கே தான் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத காட்டுறேன். நான் ஏற்காடு வழி வந்து சுற்றி பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த லவ்வர்ஸ் பாயிண்ட், லவ்வர்ஸ் ராக்கு, சூசைட் பாயிண்ட், அப்புறம் போட்டிங்லாம் போக போகிறோம். அங்கே போய் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ என்னெல்லாம் பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். எங்கே போகிறீங்க? ஃபேஷன் என்ன பண்றீங்க? கண்ணுக்குள்ள போச்சு இதெல்லாம். ஒரு கண்ணே தெரியுது. ஸ்வெட்டர் வாங்க வந்திருக்கோம். சீன்ல வந்து பிரபு அதே ஸ்வெட்டர் வாங்கி தராங்க. ஸோ அப்படியே செலக்ட் பண்ணலாம். நான் பார்த்துட்டு நீங்க கேமரா கொஞ்சம் கீழே வச்சு நீங்க பாருங்க. என்ன பாருங்க? எது எனக்கு தெரிஞ்சதுதான். இதுதான் வேண்டாம், சூப்பரா இருக்கு. இது அதுவும் நல்லா இருக்கு. வாங்க போறியா அந்த கண்ணாடிய? ஆமா, இது நல்லா இருக்கு. வாங்கிடலாமா? நாங்க வந்து சுஷ்மிதாக்கு வாங்குறோம். ஏன்னா அவள் கியூட்டா எங்க போனாலும் எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பா. அதனால நாங்க ட்ரிப் வந்ததுனால அவள் லெஃப்ட் அவுட்டா ஃபீல் பண்ணுவதுனால அவளுக்கு வாங்கி கொடுக்கணும். சுஷ்மிதாக்கு இந்த கண்ணாடி நான் வாங்குறேன். இதே மாதிரி உங்களுக்கு நான் வாங்கி தரணும்னு நினைச்சேன். தேவையில்லை. இப்ப பாருங்க, நிறைய வாங்கி. மணிக்கோ ஆடணும் போல. ஒழுங்கா கேட்டுக்கோங்க. ஏய் இங்க பாரு, நான் பிடிக்கிற ஸ்டைல தோல்ல வைக்கணும். கையில கண்ணை அழுத்தி கொடுத்தா கண்ணு ஆட்டக்கூடாது. ஆட்டாத மிஷ் ஆகும். பொறுமையா கத்துக்கோங்க மணி. ஆட்டக்கூடாது. அடிங்க, ஷூட் பண்ணுங்க. மணி ஃபர்ஸ்ட் டைம் வெடிக்கிறாரு. அண்ணா லைட்டாண்ணா அண்ணா இப்படி வந்துடுங்க. சூப்பர்ண்ணா. போச்சு, எங்கேயோ போச்சு. காத்து போகுது. மணியோட 3வது அட்டெம்ப்ட். ஏ கீழே கட்டுங்க. ரெடிப்பா? இப்போ வந்து லவ்வர்ஸ் ராக் வந்திருக்கோம். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை என்ன அப்படி பெருசாக இருக்குன்னு தெரியல. பட் போய் பார்க்கலாம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. அதை போய் செக் அவுட் பண்ணலாம். கமா. என்னக்கா பயப்படுறீங்க? கப்பல் போட்டிருக்கல, ஷூ கூட இல்லை. என்னக்கா ஒதுங்குறீங்க? செம்மையா இருக்கு. அப்படியே ஸ்டீப்பா போகுது கீழே. சவுண்ட் விடுங்க. இதுக்கு மேலே நான் கத்த மாட்டேன். கூச்சமா இருக்கு. எல்லாரும் இருக்காங்க. யாரும் இல்லை கூட கத்தலாம். எக்கோ சவுண்ட் கேக்குதுக்கா. எகோ சவுண்ட். எகோ எக்கோ. நான் இன்னும் நல்லா கத்தலாம் தான் கேட்க நினைக்கிறேன்.
கேட்டுச்சு. ஜாலி 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 ஜாலி. லவர்ஸ் ராக் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பாட் சூப்பராக இருக்குது. அங்கேயும் போய் உட்காரலாம், ஜாலியாக இருக்கும். சரி ஷார்ட் இருக்கலாம். பசிக்குது. என்னாச்சுக்கா? 1:30 ஆச்சு. பசிக்குது. போதும் ஆக்சுவலாக உங்களை எடுக்க வேண்டிய நக்கா எடுக்கலாம். திஸ் இஸ் த லவர் ராக். அங்கேருந்து நின்றுனா நான் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். இப்போ ராகுல் அங்கே போய் நின்றுட்டுருக்கான். எனக்கு இதுதான் லவர் ராக்குன்னு இப்போ தான் தெரியும். சார் மேடம் பெயிண்ட் பிரஷ் வாங்கிக்கங்க. சார் மேடம் பெயிண்ட் பிரஷ் வாங்கிக்கங்க. பாறையில உங்க பேரை எழுதுனீங்கன்னா இந்த பாறையில உங்க பேரை அந்த பாறை உங்க பேரை பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கும். பாறை உங்க பேரை பொக்கிஷம் மாதிரி பாதுகாப்பு. வாங்கிக்கங்க. என்னைக்குமா உங்க பேர் அப்படியே இருக்கும். சார் மேடம் பெயிண்ட் பிரஷ் வாங்கிக்கங்க. அந்த பாறையில உங்க பேரை எழுதுனீங்கன்னா பாறையில உங்க பேரை எழுதுனீங்க. அந்த பாறை வந்து காலத்து பொக்கிஷம் மாதிரி உங்க பாதுகாக்கும். உங்க பேரை பாதுகாப்பு. எவ்வளவு வேலை பெயிண்ட் பிரஷ்? கேமரா அங்கே எட்ஜில் அந்த கல் எட்ஜில் வச்சுருக்காங்க. இங்கே எல்லாரும் உட்காந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. தேர்ட் காஸ்டியூம் மாற்றிட்டு வந்தாங்க. மாற்றிட்டு வந்தோடனே லேக் பக்கத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுக்கிட்டாங்க அன்எக்ஸ்பெக்டடாக. சரி இன்னைக்கு 6 மணியோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா இப்போ பிராண்ட் நியூஸ் என்னென்னா 9 o'clock வரைக்கும் போகுது. அதாவது காலையில் 7 மணி ஷூட் ஆரம்பிச்சு இப்போ நைட் 9 வரைக்கும் போகுது. ஏன்னா நமக்கு 2 நாள் தான் இருக்குது ஏற்காடில். 2 நாளுக்குள்ளே எல்லாமே முடிச்சிடணும். ஸோ இன்றைக்கி நாளைக்கு மட்டும், நாளைக்கு வேறு 6 o'clockலாம் பேக்கப் பண்ணிடணும். ஸோ இன்றைக்கி வந்து 9 o'clock வரைக்கும் ஷூட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்க போது, பட் நல்லா இருக்குது. ஏன்னா வெதர் நல்லா இருக்குது, அதனால ஓகே. நாங்கள் ஷூட் பண்ணுற பக்கத்துக்கு கடையில் வந்து நம்ம சீரியலை பார்த்துருக்கோம். Hi guys, unwind with me after today's shoot. So finally shoot முடிஞ்சிச்சு. and இப்போ டைம் வந்து 8:52. யூஸ்வலி 9 o'clock தான், சென்னையில் இருந்தால் 9 o'clock தான் ஷூட் முடியும். வீட்டுக்கு வரதுக்கு 10 மணி மேலே ஆகிடும். பட் இங்கே வந்து முன்னாடியே ஷூட், பிகாஸ் நம்ம ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணனால முன்னாடியே பேக்கப் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி 8:52 ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இது என்னோடய கண்டினியூட்டி பாக்ஸ், என்னோடய பொட்டு, என்னோடய தாலி, அப்புறம் கம்மல் செயின் எல்லாமே இந்த பாக்ஸில் தான் போகும். நான் இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் வந்து ரியலைஸே பண்ணேன். அண்ட் எனக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு, பிகாஸ் we are so used to it. என்னென்னா இப்போ இந்த மொத்த செட்லேயே எனக்கு தெரில எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு, லெட்ஸ் சே ஒரு 50 to 100 people இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் தி ஒன்லி கேர்ள், ஒன்லி உமன். என்னென்னா டைரக்டர், கேமராமேன், அதர் கோ ஆர்டிஸ்ட், ஹேர் ட்ரெஸ்ஸர், மேக்கப் ஆர்டிஸ்ட், லைட்மேன், ப்ரொடக்ஷன் சைட், எவ்ரி சிங்கிள் பர்சன் இஸ் அ மேல். அது வந்து எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகலை, பிகாஸ் யூ ஆர் ஆல் ஸோ யூஸ் டு இட். அப்போ எவ்வளோ டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்றது நான் வந்து ரியலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு வந்து ஸ்ட்ரைக்கே ஆகலை. அப்புறம் வந்து சுற்றி பார்க்கும்போது என்னடா யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இதுவாக இருக்கோம் அப்படின்னு. பட் we feel ஒரு சேஃப்னால இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். எனிவேஸ், ஸோ நான் வந்து இப்போது மேக்கப் ரிமூவ் பண்ண போகிறேன். அண்டு இது என்னோடய டாய்லெட்ரிஸ் பவுச், இதுக்குள்ளே எல்லாமே வச்சுப்பேன் நான். ஏற்காடு வந்து இட்ஸ் நாட் ஆஸ் கோல்ட் அஸ் ஐ தாட் இட் வுட் பி. நான் ஒரு ஸ்வெட்டர் கூட கொண்டு வரல, இது மட்டும் கொண்டு வந்துட்டேன் நான், பிகாஸ் நைட் தூங்கும் போது
அண்ட் இது மட்டும் தான் நான் போடுவேன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக. நான் இந்த ஸ்வெட்டர் கொண்டு வரல. இட்ஸ் நாட் ஆல் கோல்ட். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நல்லா வெயில் தான் அடிச்சுது, நல்லா வெயில் அடிச்சுது. என்னடா இது ஏற்காடு மாதிரியே இல்லை. அப்போ அங்கே இருக்கிற ஆளுங்க சொன்னாங்க, நீங்கள் தப்பான டைம் பண்ணிட்டீங்க, கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா பயங்கர பனியாக இருந்துச்சு அப்படின்னு. நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் நாளைக்கு தான் வந்து போட்டிங்லாம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பயங்கர ஃபைட் சீக்வன்ஸ் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வெரி த்ரில்லிங். ஐ மீன் இந்த ஸ்டோரி லைனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அது ரொம்ப த்ரில்லர் மாதிரி போகும். ஸோ அது நாளைக்கு தான் ஷூட் பண்ண போகிறோம். செல்வமே டெலீட் பண்ணிட்டு எடுக்கலாமா? வாங்க ஃபர்ஸ்ட் நீங்க போங்க. ஃபர்ஸ்ட் போங்க. மணி ஜம்ப் பண்ணு. நான் ஃபர்ஸ்ட் போங்க போய். எப்படி இருக்கு சொல்லு. எங்க போறீங்க? ஏய் திமிர் தானே. இதுதான் நல்லா இருக்குது. தைரியம் பாத்தீங்களா? யா பார்த்து முடிங்க, கை வச்சுங்க. ஏய் கரெக்ட்டா முடிங்க. அங்க டைட்டா பிடிங்க. ஓகே. நீங்க கை வெட்டிறான்னு சொன்னானே லைட்டா மைண்ட். அதனால கை வெட்டி. நான் கரெக்ட்டா தான பிடிச்சேன். ஓகே. இப்போ இது முன்னாடி தள்ளிங்களா? ரெண்டு முன்னாடி போறது. கேமரா மட்டும் நீங்க பாத்துக்கணும். இப்படி இருக்கும்போது இப்படி இருக்கும்போது நீங்க இப்படி முன்னாடி தள்ளிங்களா டக்குன்னு இப்படி வந்துடும். நம்ம அதனால பார்த்து தான் பொறுமையா பண்ணணும். அதே மாதிரி பேக்ல நீங்க நார்மலா பேக் தள்ளுறது. அடுத்த அதான் இதுதான் ஆர்க் போடுறது ஷார்ட்ஸ். இப்போ வந்து டே 2 ஆஃப் ஷூட் அண்ட் ஒரு கோயிலில் வந்து ஷூட் பண்ண வந்திருக்கோம். இப்போ வந்து சேசிங் சீன். ரவுடிஸ்லாம் நான் சேஸ் பண்ணுறாங்க. நாங்கள் ஓடுறோம், தெரிச்சிட்டு ஓடுறோம். ஆக்சுவலி வந்து நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி போட்டிங் போக வேண்டியது, அங்கே தான் வந்து இந்த சீன் எடுக்க வேண்டியது. பட் அங்கே வந்து அலோவ் பண்ணலை. அதனால் நான் போட்டிங் போகணும்னு நினச்சி அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ போட்டிங் போகல, அதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து இப்போது கோயிலில் வந்து ஷூட் பண்ணிருக்கோம். நான் சொன்னால ஒரு டெம்பிள் மேலே ஷூட் பண்ண போகிறேன்னு. இதுதான் அந்த இடம். இங்கே தான் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் நடந்துட்டு இருக்குது. வியூ வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த கேப்ல வர முடியுமா? வழி இருக்கா பாரு. ஸோ டைம் வந்து 6:40 ஆகுது அண்ட் ஆல்மோஸ்ட் பேக்கப் ஆக போகுது. அமேசிங்கான சன்செட் பக்கத்தில், குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஐ திங்க் இதோட வந்து ஷூட் முடிய போகுது. அண்ட் ஐம் ஆக்சுவலி வெரி சேட் பிகாஸ் எவ்வளோ நேரம் நம்ம இந்த ஹில்ஸில் இருந்தாலும் நமக்கு வந்து பத்தாது, திருப்தி ஆகாது. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 நாள் ஏற்காடு வந்து சூப்பராக போச்சு. என்ன தான் ஹெக்டிக்காக இருந்தாலும் வெளியில் இப்படி ஷூட் பண்ணதுனால நமக்கு டைம் போகிறது தெரியல. சூப்பராக இருக்குது அண்ட் ஐ வில் மிஸ் ஏற்காடு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய். இங்கே இருக்கிற ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்து நாங்கள் ஷாப் பண்ண வந்திருக்கோம். ஆளுக்கு ஒரு பேக் எடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த ப்ளூபெர்ரி பஞ்ச், பைனாப்பிள் பஞ்ச், பிளாக் கரண்ட், அப்புறம் ஃப்ரூட் அண்ட் நட், அப்புறம் இந்த மாதிரி இந்த வாட் எவர் திஸ் இஸ் கால்டு இதுவும் எடுத்துக்கிறேன். ஸ்மைலி மூஞ்சி. இது நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளூபெர்ரி செம்மையாக இருக்குது. எல்லாமே வாங்க போகிறேன். சரி பாய் சொல்கிறேன். இப்போ உண்மையாகவே பாய். நானும் பாய் சொல்கிறேன்.